Hi friends, I am Sendil. Welcome to this channel English Pesa Asia. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்ன டாபிக் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Let's get started. So என்னது 100, 90, 70, 50, 30, 50 அப்படின்னு எழுதி போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? So இன்னைக்கு இதுதான் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது என்னன்னா adverbs of frequency. ஓகே, adverbs of frequency அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ adverb அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். adverb அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெர்பு, ஒரு செயலை பத்தி சொல்றதுதான் adverb. ஓகேவா? ஸோ adverbs of frequency. frequency அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா ஒரு வெர்பை வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அந்த செயல்களை வந்து நம்ம செய்யறோம், அதுதான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்க சொல்றேன். ரைட், ஐ கோ டு த ஜிம். ரைட், ஐ கோ டு த ஜிம். நான் ஜிம்முக்கு போறேன். ஓகே, நீங்க டெய்லி போறீங்களா, இல்ல எப்பயாச்சும் ஜிம்முக்கு போவீங்களா, இல்ல வழக்கமா ஜிம்முக்கு போவீங்களா, இல்ல போகவே மாட்டீங்களா, இத பத்தி சொல்றது தான் adverbs of frequency. ஸோ இந்த இடத்துல வந்து go அப்படிங்கிறது வந்து வெர்பு. ஓகேவா? இந்த செயல் go அப்படிங்கிறது செயல். ஓகே, இந்த செயலை வந்து நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா பண்றோம் அப்படிங்கிறத சொல்றது தான் adverbs of frequency. So let's see some examples for adverbs of frequency. So இது வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய adverbs. ஓகே, ஆல்வேஸ். ஆல்வேஸ் அப்படின்னா அந்த செயலை நீங்க வந்து 100% நீங்க பண்ணுவீங்க, எப்பவுமே அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதுமே அப்படின்னு அர்த்தம். ஒரு செயலை வந்து நீங்க எப்பவுமே பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலி அப்படின்னா வழக்கமாக. ஒரு செயலை வந்து நீங்க 90% பண்ணுவீங்க. ஓகே, 10% கம்மியா இருக்கும். இப்ப ஜிம்முக்கு வழக்கமா போவீங்க, பட் என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் போக மாட்டீங்க, அந்த மாதிரி. ஆஃபன். ஆஃபன் அப்படின்னா வந்து அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். ஆஃபன் அப்படின்னா வந்து தமிழ்ல அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையை நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா ஒரு 70% நீங்க வந்து அந்த செயலை செய்வீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 4 நாள் இல்ல 5 நாள் வந்து நீங்க ஜிம்முக்கு போயிருவீங்க. சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் அப்படின்னா வந்து எப்பயாச்சும். ஓகே, சம்டைம்ஸ் அப்போ வாரத்துக்கு ஒரு 3 நாள், அந்த 4 நாள் அந்த மாதிரி போவீங்க. 50% அந்த செயலை வந்து நீங்க செய்வீங்க. ஓகே, வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் போவீங்க ஆவரேஜா. அக்கேஷனலி. அக்கேஷனலி அப்படின்னா எப்பயாச்சும், வாரத்துக்கு ஒரு 2 நாள். ஓகே, எப்பயாச்சும். அக்கேஷனலி அப்படின்னா எப்போதாவது. ஸோ சம்டைம்ஸ் அப்படின்னாலும் தமிழ்ல எப்போதாவது அப்படின்னு அர்த்தம். பட் இந்த அக்கேஷனலிங்கிற இந்த வார்த்தையை கம்பேர் பண்ணும்போது சம்டைம்ஸ் அப்படிங்கிறது அதிகமான ஃப்ரீக்வன்சியை குறிக்குது. ஓகே, 50% நீங்க வந்து அந்த செயலை செய்வீங்க. அக்கேஷனலி அப்படின்னா 30%. ஓகே, நெக்ஸ்ட் ரேர்லி. ஜிம்முக்கு போவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, டூ யூ கோ டு ஜிம்? ரேரா போவேன் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள். ஓகே, ஜஸ்ட் 5%. The last one is never. So never அப்படின்னா நான் போகவே மாட்டேன், that's 0%. So these words are called as adverbs of frequency. இதை வந்து நம்ம எங்க பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் I'm going to tell you the structure, and then we are going to see many example sentences for adverbs of frequency. அதுக்கு முன்னாடி நான் இந்த சென்டென்ஸை வச்சு நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் இப்ப நான் சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இன்னொன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது என்ன ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த adverbs of frequency வந்து நம்மளால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கூட மட்டும்தான் மோஸ்டா நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கூட தான் நம்ம மோஸ்டா இந்த adverbs of frequency பயன்படுத்துவோம். ஸோ அதை வந்து கண்டினியூஸ் டென்ஸ் கூட இல்ல வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ் கூட எல்லாம் நம்ம வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்த மாட்டோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இந்த வார்த்தைகளை எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? பொதுவா வந்து இந்த வார்த்தையை எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல சில பேர் பயன்படுத்துவாங்க. அதை விட எது அழகா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்டுக்கு அப்புறமா இந்த ஐ இருக்கு பாத்தீங்களா, ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட்.
ஓகே, ஸோ கோ அப்படிங்கிறது verb. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நீங்க வந்து இந்த adverb of frequency-யை நீங்க வந்து பயன்படுத்தலாம், ரைட்? இந்த வார்த்தைகளை நீங்க இங்க பயன்படுத்தலாம். இதை யூஸ் பண்ணி இப்ப நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண போறோம். இப்ப நான் தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீங்க இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு முதல்ல சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்வேஸ், நான் எப்பவுமே ஜிம்முக்கு போவேன். 100% அட்டெண்டன்ஸ் இருக்கும் ஜிம்ல. ஓகே, நான் எப்பவுமே ஜிம்முக்கு போவேன். ஐ ஆல்வேஸ் கோ டு த ஜிம். ஓகே, ஸோ இந்த ஐக்கும் கோவுக்கும் நடுவுல நீங்க வந்து அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணணும். ஸோ நான் எப்பவுமே ஜிம்முக்கு போவேன். 100% ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்ப எப்படி சொல்லணும்னா, ஐ ஆல்வேஸ் கோ டு த ஜிம். நான் எப்பவுமே ஜிம்முக்கு போவேன். பாத்தீங்களா? அப்போ ஜிம்முக்கு போறோம். ஓகே, அதை வந்து எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா போறோம் அப்படின்னு சொல்றதா அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட், நான் வழக்கமா ஜிம்முக்கு போவேன். யூஸ்வலி அப்படின்னா வழக்கமாக அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் 90%. அதாவது நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் 2 நாள் லீவ் விடுற மாதிரி நான் ஜிம்முக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துப்பேன். பட் வழக்கமா நான் வந்து போக தான் செய்வேன், ரைட்? அப்ப எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே சென்டென்ஸ் தான். இந்த ஐக்கு அப்புறமா இதுல எந்த வார்த்தையை ஆட் பண்ணுவீங்க? நான் வழக்கமா ஜிம்முக்கு போவேன். ஐ யூஸ்வலி கோ டு த ஜிம். 90% அட்டெண்டன்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், ஆஃபன். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. ஓகே, அடிக்கடி போவேன். அடிக்கடி அப்படின்னா நமக்கு 70% தான். நான் அடிக்கடி ஜிம்முக்கு போவேன். ஐ ஆஃபன் கோ டு த ஜிம். ஸோ கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, டோன்ட் பி குவைட் ஹியர் பிகாஸ் வி ஆர் பிராக்டிசிங். ஓகே, வித்தவுட் பிராக்டிசிங் யூ வில் நெவர் ஸ்பீக் இங்கிலீஷ். இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ், பிராக்டிஸ் வெல். ஓகே, டூ பிராக்டிஸ். ஸோ ஐ ஆஃபன் கோ டு த ஜிம். ஐ ஆஃபன் கோ டு த ஜிம். நான் அடிக்கடி ஜிம்முக்கு போவேன். சம்டைம்ஸ், நான் எப்பயாச்சும் ஜிம்முக்கு போவேன். ஸோ சம்டைம்ஸ் அண்ட் அக்கேஷனலி இந்த ரெண்டு வார்த்தைகளுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பட் அந்த பெர்சன்டேஜை பொறுத்து மாறும். நான் வந்து எப்பயாவது போவேன். 50%, பாதிக்கு பாதி நாள் நான் வந்து போவேன். ஐ சம்டைம்ஸ் கோ டு த ஜிம். அக்கேஷனலி, எப்பயாவது, கொஞ்சம் இழுத்து சொல்றோம் இல்லையா, எப்பயாவது நான் ஜிம்முக்கு போவேன். 30% சான்சஸ். ஐ அக்கேஷனலி கோ டு த ஜிம். ஓகே, ரேர்லி, ரொம்ப ரேரு, அரிதாக நான் ஜிம்முக்கு போவேன். அரிதாக. ஓகே, ஒரு நாள் அப்படிதான் போவேன் வாரத்துக்கு. ஐ ரேர்லி கோ டு த ஜிம். நான் எப்பவுமே ஜிம்முக்கு போகவே மாட்டேன். ஐ நெவர் கோ டு த ஜிம். ஐ நெவர் கோ டு த ஜிம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்படிதான் நம்ம இந்த அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வேர்புக்கும் நடுவுல அந்த வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதுல வந்து நான் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த அக்கேஷனலி, ரேர்லின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இது ரொம்ப நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. செல்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ செல்டம் அப்படின்னா வந்து ஒரு 50%. ஐ செல்டம் கோ டு த ஜிம் அப்படின்னா வந்து அதுவும் நான் எப்பயாச்சும் ஜிம்முக்கு போவேன்னு அர்த்தம். பட் அது வந்து அக்கேஷனலிக்கும் ரேர்லிக்கும் நடுவில் இருக்கும். 50% தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த செயலை செய்யறதுக்கு. ஸோ இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, பிகாஸ் நம்ம ரொம்ப ரேரா நம்ம இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பேச்சு வழக்குல. ஸோ இதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நான் இதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, லெட்ஸ் see some examples for adverbs of frequency. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் 5 sentences எழுதி போட்டிருக்கேன். ஸோ அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, ஸோ இதை வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கூட மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? என்ன இருக்கும்? நான் ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். முதல்ல வந்து சப்ஜெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்க இந்த அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இந்த எப்போதுமே, அடிக்கடி, இந்த மாதிரி வேர்ட்ஸ், இதுல வந்து ஏதாவது ஒன்று இங்க வரும். தென் வெர்ப், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது வந்து. சப்ஜெக்ட் பிளஸ் அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பிளஸ் வெர்ப். ஸோ அதில் நான் வந்து ஏடின்னு போட்டிருக்கேன். ஓகே, அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அட்வர்ப் வரும், ரைட்? இது எல்லாமே அட்வர்ப் தான். இந்த ஆல்வேஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே அட்வர்ப் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெர்ப் வரும். இந்த வெர்ப்ல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஐ யூ வி தே வந்துச்சுன்னா அந்த வெர்பை அப்படியே போட்டுறணும். இதே இது ஹி ஷி இட் வந்தா மட்டும், ஹி ஷி இட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 ஹி ஷி இட் வந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வெர்பு கூட எஸ் சேர்க்க வேண்டும். ஹி ஷி இட் வந்தா அந்த வெர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும். இது வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஒரு ரூல் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது நமக்கு சப்ஜெக்ட் வந்து ஐ யூ வி தே, நான், நீ அல்லது நீங்கள்,
அவர்கள், நாங்கள் அப்படின்னு வந்தா அந்த எஸ் எல்லாம் சேர்க்க தேவையில்லை. வெர்பை வந்து அப்படியே போட்டுடலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? நான் எப்போதுமே சீக்கிரமாக எழுந்திருப்பேன். நான் எப்பவுமே சீக்கிரமா எழுந்திருச்சுவேன். காட் இட்? இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து நான், அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. நெக்ஸ்ட் அட்வெர்ப் என்னதுங்க? எப்போதுமே. எப்போதுமேனா 100% நான் சீக்கிரம் எழுந்திருச்சுவேன்னு அர்த்தம். அப்போ எப்போதுமே அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஆல்வேஸ். ஐ ஆல்வேஸ். ஓகே, நெக்ஸ்ட் வெர்ப் என்னதுங்க? எழுந்திருக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? wake up. I always wake up. சீக்கிரமாக, early. That's it. I always wake up early. I always wake up early. நான் வந்து எப்பவுமே நான் சீக்கிரமா எழுந்திருப்பேன். பாத்தீங்களா? நெக்ஸ்ட், அவர்கள் அடிக்கடி இங்கே வருவார்கள். அவங்க அடிக்கடி இங்க வருவாங்க. அடிக்கடி. அடிக்கடிங்கிறதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? ஆஃபன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஆஃபன். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். ஓகே, எழுதலாமா? ரைட். சோ அவர்கள், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? தே. போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து அட்வெர்ப் வரும். அட்வெர்ப் என்னதுங்க? அடிக்கடி. அதுக்கு இங்கிலீஷ்ல ஆஃபன். தே ஆஃபன். வெர்ப் என்னது? வர்றது. இப்ப இந்த ஆஃபன் கூட எஸ் சேர்க்கணுமா? சேர்க்க கூடாது. ஏன்னா அட்வெர்ப் கூட நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெர்பு கூட தான் நம்ம வந்து டிசைட் பண்ணோம் சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதுன்னு. இங்க வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். ஓகே, இந்த கம் கூட எஸ் சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா? கமெண்ட்ல எல்லாம் ஆனா சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஹீ ஷீட் வந்தா மட்டும்தான் வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். தே ஆஃபன் கம். அவங்க அடிக்கடி வருவாங்க. இங்கே, ஹியர். they often come here. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வெர்ப் கூட ஐஎன்ஜி போடுறது, இந்த am, is, or, was அதெல்லாம் போடுறதெல்லாம் பண்ணக்கூடாது. பிகாஸ் சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, they often come here. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அவன் அடிக்கடி இங்க வருவான். அவன் அடிக்கடி இங்க வருவான். அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் அடிக்கடி இங்கே வருவான். சப்ஜெக்ட மாத்தணும். ஸோ தே அப்படின்ற இடத்துல he அப்படின்னு வரும். he often come வருமா இல்ல comes வருமா? he often comes here. ஏன்னா he sheet வந்தா வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். ஓகே, he often comes here. வெரி குட். நெக்ஸ்ட், நான் வழக்கமாக காலையில் காஃபி குடிப்பேன். நான் வழக்கமா காலைல காஃபி குடிப்பேன். வழக்கமாக. வழக்கமா அப்படின்னா ஐ மீன் 90%. ஸோ 1-2 நாள் வேணா காஃபி குடிக்காம இருக்கும், பட் வழக்கமா நான் குடிப்பேன். ஸோ வழக்கமாக அதுக்கு இங்கிலீஷ் என்னது? யூஸ்வலி. ஸோ நான் அப்படின்னா ஐ. நெக்ஸ்ட் வந்து யூஸ்வலி. ஐ யூஸ்வலி. நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? குடிப்பேன். குடிக்கிறதா வெர்பு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ட்ரிங்க். ஐ யூஸ்வலி ட்ரிங்க். ஓகே, இங்க சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு, இங்க ட்ரிங்க் இருக்கு. வெர்பு கூட எஸ் சேர்க்கணுமா? சேர்க்க கூடாது. ஐ யூஸ்வலி ட்ரிங்க். என்ன குடிப்பீங்க? காஃபி. காலையில். in the morning. That's it. I usually drink coffee in the morning. I usually drink coffee in the morning. Okay, இதே இது நான் எப்பவுமே காஃபி குடிப்பேன் காலையில அப்படின்னா I always drink coffee in the morning. நான் எப்பவுமே காஃபி குடிக்க மாட்டேன். அதை எப்படி சொல்லுவீங்க? நான் எப்பவுமே காலையில காஃபி குடிக்க மாட்டேன். Maybe you may drink Horlicks. ஓகே, யூ மே ட்ரிங்க் டீ. பட் எப்பவுமே காலைல காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? நெவர். ஐ நெவர் ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். குட். நெக்ஸ்ட், அவன் அரிதாக இனிப்புகள் சாப்பிடுவான். ரொம்ப ரேரா தான் ஸ்வீட் சாப்பிடுவான் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சப்ஜெக்ட் என்னதுங்க? அவன் அப்படின்னு வந்திருக்கு, ஹி. நெக்ஸ்ட் வந்து அட்வெர்ப் அரிதாக அப்படின்னா ரேர்லி. ஹி ரேர்லி. நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? சாப்பிடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஈட். சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல he sheet வந்தது அப்படின்னா வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். அது ரூல். சேர்த்தாச்சு. he rarely eats இனிப்புகள், ஸ்வீட்ஸ். That's it. he rarely eats sweets. அவன் அரிதாக இனிப்புகள் சாப்பிடுவான். ஓகே, நெக்ஸ்ட், நாங்கள் எப்போதாவது கிரிக்கெட் விளையாடுவோம். நாங்க எப்போதாவது கிரிக்கெட் விளையாடுவோம். ரைட்,
நாங்க எப்பயாச்சும் கிரிக்கெட் விளையாடுவோம். எப்போதாவது. Got it? So நாங்கள் அதுதான் சப்ஜெக்ட். we. அடுத்த adverb of frequency எப்போதாவது. இதுக்கு நீங்க ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல occasionally அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் அப்படின்னா 50%, அதாவது விளையாடுவீங்க 50% அதுக்கான வாய்ப்புகள், அந்த வேலையை வந்து 50% பண்ணுவீங்க. ஸோ occasionally அப்படின்னா வந்து 30%. நீங்க ரெண்டுல எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்க சம்டைம்ஸ் யூஸ் பண்றேன். ஓகே. we sometimes வெர்ப் என்னது? விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. ஓகே. he she it வந்தாதான் எஸ் சேர்க்கணும், அப்படி தேவையில்லை. we sometimes play cricket. we sometimes play cricket. that's it. ஓகே. இந்த சம்டைம்ஸ் அப்படின்னா இந்த விளையாடுற விஷயத்த வந்து நீங்க 50% நீங்க வந்து பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம். இதே இது நீங்க occasionally சொல்லலாம். ஓகே. occasionally அப்படின்னா வந்து 30% அப்படின்னு அர்த்தம். அதான் அதுக்கு வித்தியாசம். we occasionally play cricket அப்படின்னா அதுவும் நாங்க எப்பயாவது, இது வந்து எப்பயாவது விளையாடுவோம், நாங்க எப்பயாவது தான் விளையாடுவோம், எப்பயாவது தான். அப்ப சம்டைம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. we occasionally play cricket. வாரத்துல ஒரு 2 நாள் விளையாடுவோம், எப்பயாச்சும் விளையாடுவோம். that's it. ஓகே. சிம்பிளா இருக்கா? ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர்கள் அடிக்கடி அவர்களுடைய தாத்தா பாட்டியை வந்து பார்ப்பாங்க. அவங்க அடிக்கடி அவங்க தாத்தா பாட்டியை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து சப்ஜெக்ட் அவர்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ தே போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து அட்வர்ப் வரும். அடிக்கடி அப்படிங்கிறதா இங்க வந்து அட்வர்ப். ஸோ தே ஆஃபன். அடிக்கடி அப்படின்னா ஆஃபன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. தே ஆஃபன். வெர்ப் என்னது? வந்து பார்ப்பார்கள். இதுக்கு என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல? ஸோ வர்றதுன்னா கம். ஸோ அதை விட ஒரு அழகான வார்த்தை இருக்கு வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு, விசிட். ஓகே. தே ஆஃபன் விசிட் அவங்களோட தாத்தா பாட்டிய. தாத்தா பாட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகே. கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட பெற்றோர்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட தாத்தா பாட்டி, ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றது. ஓகே. அவர்களுடைய அப்படின்னா their grandparents. That's it. They often visit their grandparents. அவங்களோட தாத்தா பாட்டியை அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட், அவள் எப்போதுமே டிவி பார்ப்பாள். அவள் எப்பவுமே டிவி பார்ப்பாள். எப்போதுமே 100%. ஓகே. அப்ப எப்படி சொல்லுவீங்க? she எப்போதுமே ஆல்வேஸ். ஓகே. வெர்ப் என்னது? பார்க்கிறது. ஸோ டிவி பார்க்கறதுக்கு என்ன வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? வாட்ச். ஓகே. she always watch. ஸோ இங்க வந்து சப்ஜெக்ட் ஷீன்னு வந்திருக்கிறதுனால இந்த வெர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும் ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ வாட்ச் அப்படிங்கிறது நம்மளோட வெர்ப், அதோட நம்ம இஎஸ் சேர்த்தா தான் கரெக்டா இருக்கும் ஸ்பெல்லிங். ஓகே. she always watches TV. அவள் எப்போதுமே டிவி பார்ப்பாள். தட்ஸ் இட். நெக்ஸ்ட், ராமு எப்பவுமே டிவி பார்க்க மாட்டான். எப்பவுமே அவன் பார்க்க மாட்டான். 0%. வாய்ப்பே இல்லை, பார்க்கவே மாட்டான். ஓகே. எப்போதுமே இதை வச்சு நம்ம வந்து ஆல்வேஸ் போட்டக்கூடாது. பார்க்க மாட்டான் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே. அப்ப என்ன போடுவீங்க? நெவர். ஸோ ராமு அப்படிங்கிறது நம்மளோட சப்ஜெக்ட். ராமு நெவர். ஸோ வெர்ப் என்னது? பார்க்கறது. அதுக்கு இங்கிலீஷ்ல அகைன் டிவி பார்க்கறதுக்கு வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ராமு அப்படிங்கிறது ஒரு பையனோட நேம், ஹி. ஓகே. ஸோ அப்போ என்ன வரும்? வெர்பு கூட கண்டிப்பா எஸ் ஆர் இஎஸ் சேர்க்கணும். ஸோ அதே மாதிரி தான் ராமு நெவர் வாட்சஸ் டிவி. ராமு எப்பவுமே டிவி பார்க்க மாட்டான். காட் இட்? நெக்ஸ்ட், நான் எப்போதாவது அவனுக்கு கால் பண்ணுவேன். நான் எப்பயாச்சும் அவனுக்கு கால் பண்ணுவேன். எப்போதாவது. ஓகே. சம்டைம்ஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம், இல்ல அக்கேஷனலி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஐ. சம்டைம்ஸ் 50% வாய்ப்பு. ஐ மீன் ஒரு மாசத்துல வந்து 30 days இருக்கு அப்படின்னா நான் வந்து மாசத்துல ஒரு ஒரு 7 days 8 days நான் வந்து கால் பண்ணுவேன் அவனுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஐ சம்டைம்ஸ். சம்டைம்ஸ்னா 50%, occasionally அப்படின்னா 30%. ஓகே. ஸோ ஐ சம்டைம்ஸ் வெர்ப் என்னது? கால் பண்றது. கால் அவனுக்கு, him. ஐ சம்டைம்ஸ் கால் him.
ஓகே 10 நாள் அப்படின்னா நான் 5 நாள் அவனுக்கு கால் பண்ணிடுவேன். ஐ சம்டைம்ஸ் கால் ஹிம். இதே இது அக்கேஷனலி யூஸ் பண்ணா 10 நாள்னா நான் 3 நாள் தான் அவனுக்கு கால் பண்ணுவேன். 30%. ஐ அக்கேஷனலி கால் ஹிம். பட் ரெண்டுக்குமே வந்து சம்டைம்ஸ் அண்ட் அக்கேஷனலி ரெண்டுக்குமே எப்போதாவது அப்படின்னு அர்த்தம். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன், டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ரீக்வன்சி. யூ ஹாவ் டு யூஸ் த கரெக்ட் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. லெட்ஸ் see the next example. நாங்கள் வழக்கமாக கோவிலுக்கு போவோம். நாங்க வழக்கமா கோவிலுக்கு போவோம். வழக்கமா 90%. ஓகே, வழக்கமாக அப்படின்னா யூஸ்வலி. ஸோ நாங்கள் அப்படின்னா we. ஓகே, நெக்ஸ்ட் வழக்கமாகனா யூஸ்வலி. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? போறது. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து go. கோவிலுக்கு to the temple. That's it. We usually go to the temple. We usually go to the temple. நாங்க வழக்கமா கோவிலுக்கு போவோம். That's it. சிம்பிளா இருக்கா? இதான் வந்து அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த வார்த்தைகளை வந்து நீங்க யூஸ் பண்ணி கண்டிப்பா பேசி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ உங்களுக்கான சின்ன டெஸ்ட், உங்களுக்கான டெஸ்ட் ரொம்ப ஈஸியான ஒரு டெஸ்ட். நான் அடிக்கடி பிரியாணி சாப்பிடுவேன், நான் வழக்கமா பிரியாணி சாப்பிடுவேன், நான் எப்பவுமே பிரியாணி சாப்பிட மாட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன அட்வர்ப்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க, இந்த பிளாங்க்ல வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து காமெண்ட்ல சொல்லணும். ஓகே, உங்களுக்கு வந்து 20 seconds டைம், அதுக்குள்ள நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். Your time starts now. டைம்ஸ் அப். வெரி குட். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. பட் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க எல்லாரும். நான் அடிக்கடி பிரியாணி சாப்பிடுவேன். ஓகே, அடிக்கடி. ஐ ஆஃபன். ரைட், ஐ ஆஃபன் ஈட் பிரியாணி. நான் அடிக்கடி பிரியாணி சாப்பிடுவேன். நெக்ஸ்ட், நான் வழக்கமாக பிரியாணி சாப்பிடுவேன். ஐ யூஸ்வலி ஈட் பிரியாணி. நான் எப்பவுமே பிரியாணி சாப்பிட மாட்டேன். ஐ நெவர் ஈட் பிரியாணி. பாத்தீங்களா? ஸோ ஐ ஈட் பிரியாணி அப்படிங்கிற வார்த்தை காமனான ஒரு வார்த்தை. பட் நீங்க பிரியாணி சாப்பிட்றதே வந்து நான் அடிக்கடி சாப்பிடுவேன், வழக்கமா சாப்பிடுவேன், நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிறத டிசைட் பண்றது தான் அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இஸ் இட் ஈஸி? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் எப்போதுமே சமைப்பேன். நான் அரிதாக சமைப்பேன். ஓகே, ஸோ கடைசியாக உங்களுக்கு ஒரு சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி சமைப்பேன் அப்படின்னு வருது பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நீங்கள் இதை வந்து ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா பேச்சு வழக்கில் நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஓகே, நான் எப்பயாவது சமைப்பேன், எப்போதுமே சமைப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப் வித் தட். ஓகே, ரைட். இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் நல்லா பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.